ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் பூஜை பண்ணணும், என்ன மாதிரிலான்ற வீடியோ ஃபுல்லாமே நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டை எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கணும், நிலவாசலில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், அதே போல் நம்ம துளசி வழிபாடும் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் முழுவதுமே தேவர்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வீட்டை மங்களகரமாக சுபிக்ஷமாக வச்சுக்கணும், நிறைய கோலம் போடணும், நிறைய விளக்கேற்றணும், நிறைய ப்ரேயர் பண்ணணும். இதுதான் இந்த மாதம் முழுக்க நம்ம பண்ணணும். ஏன்னா வேறு சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே இந்த மாதத்தில் நடக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம கடவுளுக்கு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டை எப்போவுமே இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. மங்களகரமாக வச்சுக்கணும்னு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம கோலம்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இந்த மார்கழி மாதம் போடும்போது காலையிலே நம்ம நைட்டே கோலம் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் அந்த பித்ருக்கள்லாம் வராங்க, தேவர்கள்லாம் வராங்கன்னும் போது அவங்க யார் வீடு மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போவாங்க. நம்ம காலையில் எழுந்து கூட 2 விளக்கேற்றி வச்சிடலாம். மார்கழி மாதம் ரொம்ப பனி குளிராக இருக்கும், அதனால் நம்மளால் காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலம் போடுறது கஷ்டம். நீங்கள் நைட்டே ஒரு 10 மணிக்கு மேலே வாசல் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து 2 விளக்கேற்றி வைக்கலாம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேவர்கள்லாம் நம்ம வீதியில் உலா வருவாங்க. அப்போ நம்ம வீடு அழகாக இருக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம வீட்டுக்கும் அவங்க வருவாங்க. ஸோ நாள் போட்ட கோலம் அது. 2வது நாள் என்கிட்ட கலர் இல்லை. ஸோ வீட்டிலே கலர் பொடிலாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ரெடி பண்ண கலர் பொடி வச்சு தான் இந்த கோலம் போட்டேன். நான் 2வது நாள் போட்டிருக்கலையா, கலர் பவுடர் எல்லாமே வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்கேன். நான் கலர் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணி தான் போட்டேன் இந்த கோலம் எல்லாமே. காவி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அந்த காவியை ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே புரியும். அருளி தீர்வுகளை தந்தாயே, துளசி வனத்திலே கண்டெடுத்தார் உன்னையம்மா, தூயவராம் பெரியாழ்வார் பேரு பெற்றிருக்கேன். நீங்க நிச்சயமா பார்க்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். எங்க வீட்டு பூஜை ரூம்ல இன்னைக்கு நாங்க ஆண்டாளை எழுந்தருள பண்ணியிருக்கோம். ஆண்டாளுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணாடியில ஆண்டாள் பார்க்கக்கூடிய காட்சியை அழகுபடுத்தி வச்சிருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் கோதை ஆண்டாள தோல்ல சுமக்கக்கூடிய காட்சி, அவர் தான் வளர்ப்பு அப்பா. இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார், கீழே ரங்கமன்னார் இருக்காரு. பூர்ண கும்ப மரியாதையோட நாங்க இன்னைக்கு ஆண்டாள எங்க வீட்டுல எழுந்தருள பண்ணியிருக்கோம். கற்கண்டுகளை எறும்புகள் மொய்க்கிற காட்சியை பாருங்க. நன்றி. ஆண்டாளுடைய கதையை அவங்க அப்படியே அழகாக தத்ரூபமாக நமக்காக வீடியோ பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நீங்களும் பார்க்கணும் தான் இந்த கிளிப்பிங்ஸில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொன்னேன். அவங்க அந்த ஸ்டோரியை நேச்சராக இருக்க மாதிரி ஒரு பொம்மைலாம் வச்சு அழகாக செட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா துளசி மாடக்கிட்ட எப்போவுமே வெள்ளிக்கிழமை மறக்காமல் பூஜை பண்ணி பத்தி ஏற்றி கற்கண்டு வச்சுருவேன். வாசலில் இருக்கிற நம்ம லக்ஷ்மி தாயார் எப்போவுமே நமக்கு அருள் புரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த துஷ்ட சக்திகளையும் உள்ளே அனுப்பாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம பண்ணுறது. நான் சொன்னலையா, அந்த காவி செங்கல் ஒரு நல்ல டார்க் செங்கலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கிட்டேன், பவுடர் மாதிரி நுணுக்கி காய வச்சிடலாம் சொல்லிட்டு. இதை நல்லா தூளாக பவுடர் பண்ணி வெயிலில் காய வச்சு ஜலிச்சு வச்சிட்டோம்னா இதுதான் காவி. இதை போட்டு நம்ம கோலம் போடலாம். கலர் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துக்கிட்டேன். இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலருக்கு நான் லெமன் எல்லோ இருக்கு இல்லையா, இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கேன். ரோஸ் கலருக்கு, ஆரஞ்சு கலருக்கு கேசரி கலர், அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரிசி மாவு கூட கலக்க போகிறோம். அது கூட 2 கற்பூரம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருங்க, அதுக்கப்புறம் 2 கற்பூரம், இப்படி ஒரு வாட்டியும் போட்டு நீங்கள் கலரை மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ்டு ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கலர் பொடி ஆஸ் யூஷுவல் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 கலர் வீட்லேயே நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெடி பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாமேன்ட்டு அதையும் நான் போட்டு பார்த்தேன். எனக்கு செட் ஆகிடுச்சு. ஒரு 2 கலர் நரன்னு இருந்தது, மற்ற 2மே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அந்த ப்ரௌன் கலர் குங்குமம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. ஸோ அதை கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். பட் கலர் வைஸ் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கோலத்தை பார்க்கும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒட்டிகிட்டு இருந்தது. அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணேன். இதுக்கு நீங்கள் கலர் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம காலையில் அந்த ஈரத்தில் போடுறதுனால
போட்டனால அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் டார்க்காகவே நமக்கு தெரியும். அதனால கொஞ்சம் நான் லிமிட்டாகவே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ரெடி பண்ணி எல்லோ கலர் எனக்கு வந்து லெமன் பத்தலை, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் 3 கலர் நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மெரூன் கலர் வந்து குங்குமத்தை போட்டப்போ எனக்கு வந்து அது ப்ரௌனிஷ் மாதிரி கிடச்சிது. சரி ஓகே இது ஒரு கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கிட்டேன். இந்த 4த்தையும் என்ன பண்ணேன், ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டேன். கொஞ்சம் வெயிலில் காஞ்சால் கொஞ்சம் நல்லா நரன்னு இருக்கும், நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கலர் தான் எனக்கு கிடச்சிது. இதுவுமே நல்லா தான் இருக்கும் போட்டோம்னா சொல்லிட்டு, இதுவும் பூக்களுக்கெல்லாம் போடலாமே அப்படின்னு சொல்லி இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 4 கலர் வீட்டிலே ரெடி பண்ணி வெயிலில் காய வச்சு அப்புறம் 2வது நாள் நான் கோலம் போடும்போது இந்த கலரை யூஸ் பண்ணி தான் நான் கோலம் போட்டேன். அந்த கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கலர் பவுடர் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதனால் எனக்கும் போக டைம் இல்லைன்னு வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். காலையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து பீனட் பர்பி தான், அப்புறம் பாதாம் டேட்ஸ் கொடுத்தேன், ஒருத்தருக்கு முந்திரி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் கொடுத்து அனுப்புவேன். ஆஃப் டே தான் ஸ்கூலுன்றதுனால ஸ்நாக்ஸ் மட்டும்தான் காலையில், அதையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு தான் நான் எப்போவுமே இப்படி கொடுத்து அனுப்புவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா வாழைப்பூ கூட்டு சாப்பிட மாட்டாரே சொல்லிவிட்டு இன்றைக்கி வடையாக செஞ்சு அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் விலாகில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க.